நண்பர்களே, விஜய் சிஎம் ஆகிட்டார். அந்த ஷோவை பார்த்துட்டு தூங்குறதே லேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் குடி இல்லாமல் 20வது நாள். இதே போல் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, என் கூடவே இருக்க. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க, இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இவன் வீடியோவை பார்க்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு இங்கிட்டு வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? தோன்றதை பண்ணுவோம், நடக்கிறத சொல்லுவோம், தெரிஞ்ச மாதிரி விளாக் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல சில பேர், ரொம்ப நன்றி. ஏதோ தெரிஞ்சதை பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் மேம்படுத்திக்கிறேன். என்ன நான் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் இன்னும் அப்போது நம்மளோட கண்டென்ட் அப்படி. என்னோடய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து சில பேர் பார்க்குறீங்கல்ல, ஆருயிர் அன்பு அதிதீவிர ரசிகர் பெருமக்கள், எனக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா உங்கள்கிட்ட? டெய்லி ஹார்ட்டு, தம்ஸ்அப், பெரும்பாலும் ஹார்ட்டு தான் கமெண்ட் பண்ணுறீங்க டெய்லி வீடியோஸ் பார்த்து. ஓகே, எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சொன்னேன். இந்த ஈட் பிரே லவ் என்னாச்சுன்னே தெரியல. பரமேஸ்வரி பரமேஷ் அவங்க, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க. எனக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த நாடு, எந்த ஊர், எனக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஏதாவது நான் மாற்றிக்கணும், வேறு எதாவது மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு வீடியோ சூப்பராக இருக்குது, வா சூப்பர் சூப்பர் சூப்பர், கண்டினியூ, நீ வந்துட்டு சக்ஸஸ் ஆவ, நீ வந்துட்டு வெற்றி பெறுவ, அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. நாம் எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் நம்ம சுயநினைவோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக சக்ஸஸான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். நிம்மதியான ஒவ்வொரு நாட்களையும் உருவாக்குவேன், திருப்தியான ஒவ்வொரு நாட்களையும் உருவாக்குவேன். ஓகே, மற்றபடி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்னோடய வீடியோஸ் எதாவது மாற்றணும், இது போல் பண்ணு, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேறு ஓடிக்கொண்டிருக்கிறது தெரிகின்றதா? இப்போ ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும். ஓகே, மணி 5:30 ஆச்சு. லைவ் போடுவோம் இப்போ. சரி, ஓகே நண்பர்களே, லைவ் போடுவோம், ரொட்டி ஸ்டாக் ஏற்றுவோம். விடிஞ்சா திங்கக்கிழமை. ஓகே, ஓனரில் அதுதான் ஓனர், ரொம்ப நல்லவர், நம்ம பழைய கடை ஓனருக்கு மாதிரி.
வெளியும் உள்ளேயும் பார்த்துட்ருக்கேன். ஒரு உதவி தான். கசகசன்னு வேர்த்துக்கிட்டே இருக்கு. நண்பர்களே, வேலை முடிஞ்சு ரூம் வந்துட்டோம். இன்றைக்கி வேலை சாவடியாக போச்சு. காலைல சப்ளையர் கம்மியாக இருந்துச்சு. அதனால் வெளியும் வேலை உள்ளேயும் வேலை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். ஓகே, சனி ஞாயிறு கடந்துட்டோம். இப்போ நம்ம திங்கக்கிழமையில் இருக்கிறோம். ஆனால் இந்த விழாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டானது. ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்றுக்கு விழாவில் ஒரு பையன் கூட சப்ளையர் கூட சண்டை ஆயிடுச்சு. ஆனாலும் நான் அந்த இடத்துல வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணி அந்த விஷயத்தை வந்துட்டு எடுத்து புரிய வச்சு அதை நான் கடந்தேன். அந்த இடத்துல என்னோட கெட்டை நான் நிதானமாக இருந்து நிலைநாட்டினேன் அப்படி சொன்னேன்ல. அந்த சண்டை நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி டீ மாஸ்டருக்கும் கேஷியருக்கும் சண்டை ஆயிடுச்சு. வச்சுக்கிட்டு டீ மாஸ்டர் வேலையை விட்டு வெளியே போயிட்டார். நேற்று வேலையை செய்யலை, இன்றைக்கும் வேலைக்கு வரவே இல்லை. ஓகே, இப்போது வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலை செய்கிறதுக்கு மட்டும் காசு கொடுக்க போகிறதில்ல. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், அதில் இருக்கக்கூடிய இக்கட்டான சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம சமாளித்து சர்வைவ் ஆகிறதுக்கு சேர்த்து தான் நம்ம சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா யாருக்கு லாஸ்? இப்போ 2 நாள் அவர் வேலைக்கு வரல, அவருக்கு 2 நாள் சம்பளம் போச்சு. வெளிநாட்டில் வந்து சும்மா 2 நாள், யாருக்கு நஷ்டம்? இதை என்ன மாதிரி அவர் நிதானமாக பொறுமையாக இருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து சொல்லி புரிய வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவர் என்னை விட ரொம்ப வயசில் மூத்தவர், ரொம்ப வருஷமாக மலேசியாவில் சர்வைவ் ஆகிட்டு இருக்காரு. ஆனாலும் அவருக்கு அந்த ஒரு மனநிலை இல்லை. ஓகே, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். என்னோடய மனநிலை எப்படி இருக்குது, அவரோட மனநிலை எப்படி இருக்குது, இதை வச்சு இதையா உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட மனநிலையில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வேலை விஷயத்தில் வேலை நேரத்தில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுங்கள். ஓகே, போன கடையில் நான் வேலை பார்த்ததில் அந்த லைவ்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். வேலை இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விழாக்களையும் சொல்லியிருக்கேன், அந்த கடையிலையும் சொல்லியிருக்கேன், இந்த கடையிலையும் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு ஒரு விளாகே பண்ணியிருக்கேன். அந்த கடையில் ஒரு விளாக், இந்த கடையில் ஒரு விளாக். வேலை நேரத்தில் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் வச்சுருப்பாங்க, போய் பாருங்கள். ஓகே, எல்லாத்தையும் கடந்து இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்துட்டேன். ஓகே, இந்த பரமேஷ் அப்படிங்கிற அக்கா, நீங்கள் எனக்கு டெய்லி என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, ஆனால் அது ஏன் மலேசியா டைம் விடிய கிளம்புற 6:30 மணிக்கு டெய்லி பார்க்குறீங்களே, டெய்லி அந்த நேரத்தில் கமெண்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க? 6:30 மணின்னா இந்தியா நேரம் 4 மணி, மலேசியா நேரம் 6:30 மணிக்கு நீங்கள் அப்படியே எந்திரிச்சாலும் என்ன எந்திரிச்ச உடனேவா வந்து என்னோடய விலாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். ஓகே, வேறு ஏதாவது எனக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஏன் வெறும் இந்த ஹார்ட்டையும் இந்த தம்ஸ்அப்பையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்று ஹார்ட்டு இந்த கும்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிள், இல்லைன்னா ஹார்ட்டு இல்லை இந்த தம்ஸ்அப்பு, இதே தான் அனுப்புகிறீங்க. வேறு ஏதாவது சொல்லுங்களேன், கேட்போம். என்னைய நான் என் வாழ்க்கையில் மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் திங்க் பண்ணி சொல்லும்பொழுது உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் மேம்படுவீங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அந்த கேட்கக்கூடிய ஆளுக்கு ஒரு நபரோட அட்வைஸ்க்கு தான் கிடைக்கும். ஆனால் அந்த அட்வைஸை சொல்லக்கூடியவருக்கு, பண்ணக்கூடியவருக்கு 10 பேரோட அறிவு கிடைக்கும். அதுபோல் என்ன நீங்கள் மெருகேற்றுறதா நினச்சி நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கே தெரியாமல் உங்களை நீங்கள் மெருகேற்றிக்குவீங்க. ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிச்சு எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாள் இந்த நாள் நான் கடந்துட்டேன். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய விளாக் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க, அதுதான் மெயின். ஓகே, மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த பாதைக்கு வந்துட்டிங்கன்னா, என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு நைட் 8 மணிக்கு வீடியோவில். தினந்தோறும் இந்திய நேரப்படி நைட் 8 மணிக்கு என்னோடய விளாக் அப்லோட் ஆகும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. பாய் பாய்.